சந்தோஷம். இப்பொழுது நமது சாமிஜியின் மருமகள் மெய் சாந்தி குணாளன் ஐயா அம்மா அவர்கள் மற்றும் அவர்களுடைய மருமகன் எல்லோரும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பரஞ்சோதி ஞானவழி யக்ஞபீடம் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். மரியாதை செய்ப்பவர் மெய் அனுராதா நடராஜன், அரங்காவலர், பரஞ்சோதி ஞானவழி யக்ஞபீடம் அறக்கட்டளை. குருவுக்கு செய்த தொண்டும் சபைக்கு செய்த கடமையும் கடனாகாது என்ற பரஞ்சோதி மகானின் வாசகத்தின்படி உண்மையை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்கும் நமது ஆசிரமத்தில் நம்மால் என்ற பணியினை செய்வதே உளவார பணியாகும். இத்திருத்தலமானது நம்மிடம் உள்ள எதிர்மறையை நீக்கி நம்மளை தூய்மையாக வைப்பதனால் நாமும் இவ்விடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது இன்றியமையாதது. நமது சுவாமிஜி நம்முடைய உள்ள தூய்மைக்காக பல இடங்களில் கிளைபீடங்களை அமைத்துள்ளார். அங்கு நம்மால் என்ற சேவைகளை செய்வதால் நம் மனதில் மாசுகள் நீங்கி அமைதி நிலவும். இங்குள்ள கைங்கரியங்களில் நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வது நமது கடமையாகும். இதனால் நம்முடைய வாழ்வில் நிம்மதி என்ற நிலையை நாம் தவறாமல் அடைய முடியும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கலந்துரையாடல் அமைந்துள்ளது. அனைவரும் கேட்டு மகிழ்வோம். சந்தோஷம். சந்தோஷம் யோகன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அக்ஷித். ஆமா, இந்த வாரம் உழவார பள்ளிக்கு நீங்க எங்க போறீங்க? நானும் வரேன், எனக்கும் லீவ் தான். இந்த வாரம் நாங்க என் அப்பா தினமும் போற தியான பீடத்துக்கு போறோம் யோகன். தியான பீடமா? பொதுவா உழவார பள்ளி கோவில்ல தானே செய்வாங்க. நீங்க என்னன்னா தியான பீடத்துல பண்றேன்னு சொல்றீங்க? இதுவும் கோவில் மாதிரி தான் யோகன். அங்க என் அப்பா கூட போகும்போது எல்லாம் கோவில்ல இருக்கிற அமைதிய உணர்ந்திருக்கேன். அங்க உழவார பணி செய்யும் போதும் சரி, அங்க சொல்லி கொடுக்கிற பிராணாயாமா யோகாசனம் செய்யும் போதும் சரி, அந்த அமைதிய நான் நல்லா உணர்ந்திருக்கேன் யோகன். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். கோவில்லாம் கணபதி, சிவன், முருகர், சக்தி இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற தியான பீடத்துல இந்த மாதிரி சிலைகள் இல்லாம எப்படி அதை கோவில்னு சொல்லலாம்? அதுக்குதான் திருமூலர் ஒரு பாட்டு பாடினாரே, நம்ம போன வாரம் பாடினோமே, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம் வல்ல பிறனார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல நிறைந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. உள்ளம் தான் கோவில், உடம்பு தான் ஆலயம். இந்த பாட்டுல சொல்ற மாதிரி இந்த உடம்புன்ற கோவிலையே நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கலாம் தானே சொல்றது. சரியா சொன்ன யோகன். யஷ்வந்த், நீங்க கேட்டீங்களா சிலைகளை பத்தி? நம்ம உடம்பிலேயே மூலாதாரத்துல கணபதி, நெற்றி கண்ணில் முருகர், உச்சி கண்ணில் சிவன். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல நடக்கிற எல்லா இயக்கங்களும் காரணமாக இருக்கிறது சக்தி தான். அப்போ இந்த உடம்பென்ற கோவில்லையே எல்லா கடவுளையும் பார்க்கலான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அண்ணா, நம்ம அப்பா அம்மா நம்ம கோவிலுக்கு போனா நிறைய கடவுள்கிட்ட வேண்டிக்க சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த தியான பீட்டத்துல போய் என்னன்னா வேண்டிக்கிறது? அதுக்கும் நம்ம மகாஞானி பாரதியார் ஒரு நல்ல பாட்டுல சொல்லியிருக்காரே, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எனக்கு வேண்டும் அரங்கனை இசை பெண்கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும்.
மாதிரி நினைச்ச பொழுதுல மௌனநிலை வந்துரும் தோணுது அவனுக்கு. அது எப்படியாண்ணா வரும்? மார்ச் மாசம் வந்தாலே ஆனுவல் எக்ஸாம் வரத நினைச்சா பயமா இருக்கு. சரி அதுதான் எழுதிட்டோன்னு பார்த்தா ரிசல்ட் வரத நினைச்சா இன்னும் பயமா இருக்கேண்ணா. இந்த மௌன நிலை தான் வர்றது ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஓகே ஷெர்வின், நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் தினமும் பிராணாயாமா யோகாசனாலாம் செய்யணும். இது டெய்லி செஞ்சுட்டே வரும்போது கான்சென்ட்ரேஷன் நல்லா வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம்காக படிச்சதெல்லாம் மறந்து போகாது. அதனால எக்ஸாம் எழுதும் போது டென்ஷன், எக்ஸாமை பத்தி பயம் எதுவும் வராது. அதுக்கப்புறம் நீ சொன்னியே ரிசல்ட், அதை நினைச்சும் பயம் வேண்டாம். நீங்க சொன்னதெல்லாம் நல்லா புரியுதுண்ணா. இனிமே நானும் யோகாசனம் பிராணாயாமம் எல்லாம் பண்றேன். ஆனா இதை டெய்லி செய்யணுமே. அதுக்கு என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாரமே உங்க உழவார பணிக்கு வரோம். பிராணாயாமம் யோகாசனம் இதெல்லாம் கத்துண்டு தினமும் சேர்ந்தே செய்யலாம். கண்டிப்பா யஷ்வந்த், உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். அதனால இந்த அற்புதமான நன்னாளில் ஆரோக்கியம், அமைதி, அன்பு பெறுவதற்கு குருவிடம் வேண்டிப்போம். குருநாதன் வருகவே, தருக தருக தருகவே, மெய்ஞான தருகவே, உழுது உழுது களையவே, சித்தமெல்லாம் களையவே, சேரும் சேரும் சேருமே, ஞானம் வந்து சேருமே, சேரும் சேரும் சேருமே, ஞானம் வந்து சேருமே. சந்தோஷம். என்பர் தன் மக்கள் மழைச்சொல் கேளாதர் என்பார்கள். நாம் குழந்தையும் தெய்வம் ஒன்று என்பார்கள். நமது குழந்தையும் பரஞ்சோதியும் ஒன்று தான். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. சந்தோஷம். அடுத்தபடியாக நமது ஞானாசிரியர் சண்முகராஜா சென்னையிலிருந்து அனுபவரையாற்றுவார். இந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? இந்த ஜெயந்தி விழா மற்றும் எந்த விழாவாக இருந்தாலும் மகானோ சுவாமிஜியோ அந்த போற்றுதலையோ புகழ்தலையோ எதிர்பார்ப்பதில்லை. மாறாக இது நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சுவாமிஜி அவர்களை நினைவிற்கொண்டு அல்லது மகானவர்களை நினைவிற்கொண்டு அவர்களைப் போல் நாமும் ஆக வேண்டும், தியானத்தில் உயர வேண்டும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன், அதுதான் இந்த விழாவிற்கான காரணம். நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நேரத்திலிருந்தே ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். உணர்வாக இருக்கட்டும், அது சுவாமிஜியோட அருட்பிரவாகம் இன்னும் நிறைய நமக்கு இன்று கிடைத்து கொண்டு இருக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அந்த அருட்பிரவாகம் மற்ற நாளில் இல்லையா என்ன? எல்லா நாளும் இருக்குது. இன்றைக்கி நம்மளால் விசிபிளாக இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம சுவாமிஜி சத்சங்கங்களில் சொல்லியிருக்காங்க, மார்கழியில் இறைவனின் அருட்பிரவாகம் நல்லா ஃபீல் பண்ணலான்னு. அந்த மாதிரி தான் இப்போ ஏன் மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி, கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி, அந்த மார்கழியில் அந்த இறைவனின் அருட்பிரவாகம் என்றைக்குமே இருக்குது. அந்த மார்கழி மாதத்தில் நம்மளால் அதை உணர முடிகிறது, இன்னும் எளிதாக உணர முடிகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பௌர்ணமி, அதாவது நிலவின் ஒளி தினமும் தான் கடல் மேல் படுது. ஆனால் பௌர்ணமியில் மட்டும் ஏன் அந்த அலை வேகமாக மேலே வருது? அந்த நிலவின் ஒளியின் தாக்கம் அன்று சிறிது அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த கடலின் ரியாக்ஷன் அந்த மாதிரி விசிபிளாக தெரியுது. நான் இப்போ படித்த ஒரு 2 விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு யோசிக்கிறேன். ஒன்று, திருவம்பாவையில் சத்சித் ஆனந்தம், அதை பற்றி சுவாமிஜி ஒரு
பதிகத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த எம்பெருமான் நம் தேகத்தை சகசிராரத்தை இருப்பிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த பரம்பொருளானவன் உணர்வுமயமானவன். ஸோ நம்மளுடைய தேகத்தில் அந்த பரம்பொருள் உணர்வாக இருக்கிறது. அதுவே அந்த சத் என்ற பரம்பொருள் உணர்வாக இருக்கிறது. சித் என்ற சக்தி உணர்ச்சியாக இருக்கின்றது. அந்த உணர்வு என்ற உணர்ச்சியை உணரக்கூடியது ஆனந்தம், சத் சித் ஆனந்தம். இந்த மூன்றுமே தனித்தனி பரிமாணங்கள், இறைவனின் தனித்தனி பரிமாணங்களாக இருக்கின்றன. எல்லாமே அந்த பரம்பொருள் தான், வேறு வேறு கிடையாது. அந்த மாதிரி இப்போ இந்த கிரந்தங்களில் இறைவன் வேறுபாடற்றவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ளது வேறுபாடு, நிறைய வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது விலங்கு ஆர் எனி ஆப்ஜெக்ட், அந்த இரும்பு ஒரு பொருள் இல்லை கேமரா எனிதிங், அது கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்தது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருப்பதில்லை. அது பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அந்த மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ளது வேறுபாடு. அடுத்தது அந்த மனிதனுக்குள்ளேயே வேறுபாடுகள், முகம், கை, கால், அந்த மாதிரி நிறைய அறிவு, உணரும் தன்மை, அந்த வேறுபாடுகள் உள்ளது. ஆனால் இவ்வளோ 3 விதமான வேறுபாடுகள் நம்ம பார்த்தோம். அந்த பரம்பொருள் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு வேறுபாடும் அற்றவன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய மகான் எப்படி சொல்லியிருப்பாங்க, நான் என்ற ஒரே பொருள் பல்வேறு பொருள்களாகவும் செயல்களாகவும் வேறுபட்டு இருக்கின்றன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ இந்த திருவம்பாவை அப்படின்ற அந்த பதிகத்தை காலையில் படிச்சுட்ருக்கோம். அதில் 30 பதிகங்கள் இருக்குது. அந்த 30 பதிகங்கள்லேயும் சொல்கிறது என்னென்னா, இந்த புருவமத்தி மற்றும் சகசிராரம் அதில் செய்யக்கூடிய தியானம் எப்படி செய்யணும். அதாவது நம்ம தியானம் பண்ணும்பொழுது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல், அதாவது பந்தபாசம் இன்றி அந்த உணர்வை கவனிக்க வேண்டும் அப்படின்றத தான் அந்த 30 பதிகங்களும் சொல்லுது. இப்போ ஒரு கடல் இருக்குது, கடலுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால தான் அதை போர்ட்டுன்னு சொல்கிறோம், துறை தமிழில். அந்த மாதிரி நம்ம புருவ மத்தியை திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. துறை, பெரும் துறை. அதை சுவாமிஜி ஸ்லாகிச்சு சொல்லியிருப்பாங்க அந்த பதிகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. பெருந்துறை மட்டும் இல்லை, திருப்பெரும் துறையாம். அந்த மாதிரி அந்த திருப்பெருந்துறையில் இறங்கி நீராடி சகசிராரம் என்ற அந்த ஆனந்த சாகரத்தில் நாம் மூழ்கி நம்முடைய உண்மையான நாம் இந்த உலகில் ஏன் தோன்றினோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த உண்மையான பொருளை உணர்ந்து இந்த உலகில் வாழ்ந்து சுவாமிஜி நமக்கு அருளிய அந்த தத்துவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல நம்மாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்வோம் என்ற நல்ல சந்தோஷத்தோடு இந்த உரையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்வடட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அடுத்தபடியாக மெய் பஞ்சநாதன் அவர்கள் கயப்பாக்கம், அவர்கள் மெய் சங்கர் அவர்கள் கூறியதை அவரோட எதிர்பார்க்குறோம். அந்த அற்புதமான சாமிஜி நிகழ்வு நாங்கள் அனைவரும் கேட்க ஆவலோடு உள்ளோம். சந்தோஷம். நம் சாமிஜியினுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகின்ற ஈரோடு சபை உணர்வாளர்களுக்கும் மற்ற கிளைகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களுக்கும் சந்தோஷம். நம்முடைய பரஞ்சோதி மகான், அவருடைய சீடர் பரஞ்சோதி மகானுக்கு எது பிடிக்கும்?
தன் குருவினுடைய பேச்சை அவரை பற்றி நினைத்தாலே அவருக்கு ஆனந்த கண்ணீர் வரும். நம்ம சத்சங்கத்திலோ மற்ற நேரத்தில் பேசும்போது கண்டிருக்கிறோம். இந்த ஞான ஒளி மகான் நம் கண்முன்னே வாழ்ந்து நமக்கு அரிய பல காட்சிகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அதே தான், குருவை நாம் காண்பது நன்று, குரு சொல் கேட்பது நன்று, குருவின் சொல்லை கேட்டு அதை மனதிலே நிறுத்தி உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. இந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற அனைவரும் பாக்கியவான்களே. குரு மேலும் என்ன விரும்புகிறார் நம்மிடத்திலே? அவரை போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? என்னுடைய கருத்துன்னா அது இல்லைன்னு தான் நினைப்பேன். அவருடைய போதனைகளை கேட்டு அதன் வழி நாம் நடக்க வேண்டும். ஒரு குருவினுடைய நிலையை அவரிடத்தில் இருக்கின்ற சீடர்களை வைத்து, அவருடைய முன்னேற்றத்தை வைத்து குரு ஆனந்தப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். குருவுக்கு பெருமை சேர்ப்பது உணர்வாளர்களாகிய நம்முடைய கடமை. எப்படி பெருமை சேர்ப்பது? அவர் கூறி சென்ற அந்த உபாயங்களை, தத்துவங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். குரு சொல், ஒரு சொல், சிறு சொல், ஒன்றை கடைபிடிச்சாவே போதும், நம்ம முக்தி அடையலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, குருவிடம் நாம் சரணாகதி அடைந்துவிட வேண்டும். இதை நம்முடைய கயப்பாக்கம் கலாபீடத்திலே அகண்டாகார தத்துவத்தின் 6ஆம் திருநாள் விழாவிலே ஒரு நிகழ்ச்சி, ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி நிரலாக சிறப்புரையாற்றுவதற்காக ஒரு புலவரை ஏற்பாடு செய்திருந்தோம் சிறப்புரையாற்றுவதற்கு. அந்த சமயத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். சரி, நான் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்கிறேன், எனக்கு பெரும் பாக்கியம்தான் அப்படின்னார். அந்த வகையிலே அவர் இந்த கலாபீடத்திற்கு வந்து நம்முடைய ஞானாசிரியர் ஜெயபாலன் அவர்களை அணுகி தேவையான புத்தகங்களை பெற்று மேலும் அவரிடம் சில தகவல்களை உரையாடி பெற்று சென்றார். சென்று எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி வந்துப்பார். புக்கெல்லாம் நல்லா படிச்சுருக்கிறேன், நல்லா தெளிவாக இருக்கிறேன், நான் வந்து பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னார். இங்கே பேனர் எல்லாம் அச்சிடப்பட்டு விட்டது. அவர் பேர் போட்டு அடிச்சாச்சு. ஒரு 2 நாட்கள் இருக்கும் விழாவுக்கு 2 நாட்கள் இருக்கும் பொழுது எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார். சார், என்னால் விழாவுக்கு வர முடியாது அப்படின்ட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். குடும்ப சூழல், குடும்ப ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போய் ஆகணும், அதை தவிர்த்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்னார். நான் ஒன்றும் பேசலை. எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு வாங்க சார் அப்படின்னு. இல்லை, வர முடியாது. சரி, முழுமையாக வரேன்னா கூட கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது கூட முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அவரே சொன்னார், மறுநாள், நான் வேண்டுமானால் கொஞ்சம் முன்னாடி எனக்கு டைம் கொடுங்க, நான் அந்த எனக்கு போட்டுக்கிற டைம் விட முன்னாடி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விழா 9ஆம் தேதி நடக்கிறது. 8ஆம் தேதி நாங்கள் சனிக்கிழமை பேனர்லாம்
ஃபிட் பண்ணி அங்கே வெளியில் வச்சிட்டோம். நான் அன்றைக்கி என்ன செய்தேன் தற்செயலாக அதுக்கு முன்னாடி 6ஆம் தேதியே அங்கே மகானுடைய ஐக்கிய தினத்தன்று நாங்கள் அனைவரும் கூட்டு தியானம் செய்தோம். அந்த தியானத்திலே நான் வேண்டிக் கொண்டேன், இந்த பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்புரை ஆற்ற வேண்டும். வர முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் கேட்டேன், வந்து தான் ஆக வேண்டும் வேண்டினேன் முதல்ல. பிறகு அவரிடம் ஒரு கட்டளையாக வைத்தேன், அவர் வந்து தான் ஆகணும், எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு மனமுருகி வேண்டின்னு வந்தேன். வந்து அப்படியே இருக்கும்போது இது வந்து 6ஆம் தேதி நடந்தது. 7, 8 8ஆம் தேதி பேனர் வைக்கிறோம். பேனர் வைக்கும்போது நான் என்ன பண்ணேன், அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த புலவருக்கு அனுப்பிச்சேன். நான் அதை படித்து பார்த்துட்டு உடனே லைனுக்கு வந்தார். ஐயா ஃபோட்டோ அந்த பேனரில் பேர்லாம் போட்டுக்கிறீங்க, என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கும் நான் நின்னது கிடையாது அப்படின்னார். சரிங்க, இருந்தாலும் நான் தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் அப்படின்னேன். இந்த சமயத்தில் அந்த புலவருடைய மருமகள் அந்த அறைக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட பேசுகிறாங்க. எனக்கு அந்த ஃபோனில் கேட்குது, யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு கேட்டேன் நான். எங்கள் மருமகள் கூட அப்படின்னாங்க. சரி, அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்க ஃபோன் அப்படின்னா. அவர் உடனே இந்தாம்மா சார் பேசுகிறாரு, நம்ம போகணும் சார் தான். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், நான் எப்படி இருக்கிறீங்க விசாரிச்சாங்க. நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னா. இது மாதிரி உங்களுடைய மாமா அவர்கள் விழாவுக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாரு. எங்களாம் ரொம்ப வருத்தமாச்சும்மா, எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே உரையாற்றிய ஒரு சபை, இந்த சபையில் அவரால் வந்து பேச முடியலன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் என்ன. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அது எப்படி நடந்தது எனக்கே தெரியல ஐயா, இந்த சிறப்புரைக்கு அவர் வருவார், இப்படியே சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடக்குது, வருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. உடனே ஒரு சிலர் எனக்கு தகவல் வருது, என்னாச்சு புலவர் வராரா, ஏற்கனவே வரமாட்டார் சொல்லியிருந்தபோது பேனர்லாம் போட்டாச்சு, அது வெளியே எல்லாம் வந்துடுச்சு, பேனரில் பேர்லாம் போட்டுக்குதே அப்படின்னாரு. ஆமாம், வருவாரா, வருவார் நான் சொன்னேன். நான் வருவார், எப்படி இது தெரியாது, வருவார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அன்றைக்கி மாலை எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணுறார், சார் ஒரு ஒலி கீர்த்து தெரியுது, நான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னார். மறுநாள் என்ன பண்ணார், நான் வந்து விடுவேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்று சேர்ந்து பேசி இந்த விழாவிற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களை ஏன் சொல்லவில்லை, சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடு பண்ணியிருப்போம்னு சொல்லி எல்லோரும் விழாவையே மாற்றி வச்சிட்டாங்க. அந்த தேதியிலிருந்து இன்னொரு தேதிக்கு மாற்றி வச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டு ஒன்று சொன்னார், விழாவுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் வராமல் நின்று இருக்கிறேன் சில இடத்துங்களில், ஆனால் நான் வர முடியவில்லை என்று சொல்லும்பொழுது எல்லோரும் என் மீது கோபப்படுவார்கள், பேசுவாங்க, என்னையா இது மாதிரி பண்ணிட்ட, நிகழ்ச்சி சொல்லிட்டு வரலன்னு சொன்ன எப்படின்னு. ஆனால் நீங்கள் வரவில்லை என்று சொன்ன போதும் ஒன்றுமே பேசவில்லை, மிக பொறுமையாக இருந்தீர்கள். இந்த பொறுமை எப்படி கிடைத்தது, இந்த சபைக்கு வந்ததுனால. எதுவும் நம்மிடம் இல்லை, எல்லாம் இறையருள், மகான் அருள், நாம் ஒரு கருவிதான் என்பதை அன்று உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், இந்த பொறுமையினால தான், நீங்கள் என்னை திட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து இருக்க மாட்டேன், நின்றுருப்பேன் நான், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது என்னை பெருசாக பாதிச்சு என் மனசை அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை இரவே வந்து இங்கே தங்கிட்டார். கைப்பாக்கம் சபையில் வந்து தங்கி எங்களோடு இருந்து மறுநாள் காலையில் அங்கே எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்தார். இந்த விழாவை சிறப்பாக முடித்து கொடுத்தார். அந்த வகையிலே அனுபவம் இது என்னுடைய மகானிடத்தில் இருக்கின்ற ஒரு சிறந்த அனுபவம். அதே போல் இது மகான் தினசரி நான் அந்த சமாதியிலிருந்து பூ மலர் அலங்காரம் செய்து அதை
ஃபோட்டோ எடுத்து அந்த கைப்பாக்கம் சபையிலையும் பிஜிஒய்பி இசி சபைக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பினிருப்பேன். அது ஒரு பணியாக நான் செய்து வருகிறேன். இது மகானுக்கான ஒரு சேவை. நாம் பார்க்கின்ற அந்த காட்சிகள் அனைத்தும் அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற நிலை. ஆக மகான் சொல்லியிருக்காங்க, காணும் பொருள் எல்லாம் கடவுள் மயமே, காண காண முற்பட்டவனே கடவுளானானே. எல்லாமே இந்த காட்சி எங்கே இருக்கிறது? நம் கண்ணிலும் அறிவிலும் இருக்கின்றது. நாம் அனைவரையும் சமமாக நோக்கும் பார்வை இருக்க வேண்டும். இது எப்படி வரும்? மனம் தெளிவடையும் பொழுது நாம் கண்ணுக்கு அனைவரும், கருத்துக்கு அனைவரும் சமமாக தோன்றுவார்கள். இது மகான்களுக்கு மட்டுமே முடியும், சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் முடியாது. ஆக நிறைய இன்னும் சில அனுபவங்களை எல்லாம் அங்கே நாங்கள் கைப்பாக்கம் சபையில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தினசரி மகானுடைய அந்த காட்சி என்ன அவருடைய ஐக்கியமான அந்த இடம், அந்த சமாதியை பார்க்கின்ற வாய்ப்பு, மகானிடம் நான் ஒன்று சொல்லுகிறேன். இப்பொழுது வேண்டுதல் நிறைவேற்றப்படும். இது எப்படிப்பட்ட வேண்டுதல்? பொது நல வேண்டுதல், சுயநல நமக்கு தேவையானதை கேட்குறோம். ஆனால் உடனடியாக அங்கே நிறைவேற்றப்பட்ட அந்த வேண்டுதல் இந்த சபைக்காக, பொது நலத்துக்காக வேண்டியது. அது அந்த வகையிலே அது எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. அதே போல் நம்முடைய மகான் சொன்னது போல் நம்முடைய எல்லோரும் போதனைகளை கேட்டு நடக்கிறோம். சில இங்கே நேற்று ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். நாங்கள் 3 மணிக்கு வந்தோம். ஞானாசிரியர், நம்முடைய சென்னை ஞானாசிரியர் நடராஜன் அவர்களும் அவங்களுக்கு துணைவியார் தான் இங்கே எங்களை வரவேற்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையிலேருந்து முன்கூட்டியே 2 நாளுக்கு முன்னே இந்த சேவைகள்லாம் செய்து நிறைய செய்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஈடுபாடு, அது மட்டும் இல்லை, நிறைய ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துருந்தேன். அவங்கள யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்கிறாங்க. அதே போல் இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் செய்கிறாங்க, மற்றவங்களும் செய்கிறாங்க. இவங்க முன்கூட்டியே செய்தாங்கன்னு தான் சொல்ல வரேன். அந்த வகையில் நமக்கு எல்லோருக்கும் அந்த ஈடுபாடு இருக்கணும். அந்த வகையில் நாம் மகானின் பெருமைகளை போற்றி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்கள் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம் 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 சந்தோஷம். நமது சாமிஜியோட 97வது ஜெயந்தி விழா, அடுத்து 100வது ஜெயந்தி விழா. வாழும் மகான், நம்ம 2 மகான்களை இந்த நூற்றாண்டில் பார்த்துட்ருக்கோம். பரஞ்சோதி மகான், பரஞ்சோதி ஞானொளி மகான். அவங்க ஸ்தூலத்தில் இல்லைனாலும் இப்போ சூக்குமத்தில் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மிராக்கிள்ஸ், ஒவ்வொரு அனுபவங்களும் எல்லாம் ஒரு தொகுப்பாக ஆடியோ அண்ட் வீடியோ செய்தியாக அந்த நூற்றாண்டு விழா வரப்போகுது. அதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராக உங்களுடைய தொகுப்புலாம் வரணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுதான் மகான் சொல்கிறாங்க, என் உடம்பு கோடான கோடி அணுக்களுக்கு சொந்தமானது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஒன்று விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் அங்கே நான் இருப்பேன்கிறார் பரஞ்சோதி மகான். அவர் மட்டும் இல்லை, ஐயா தான் எப்போவுமே இருப்பாங்க. அங்கே இதே இல்லை, அந்த சந்தேகத்துக்கே இடமில்லை. இங்கே ரிசீவர் சரியாக இருந்தால் போதும். நீங்கள் ரிசீவரை மட்டும் சரியாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். சந்தோஷம். அடுத்தபடியாக கரூர் நொய்யல் மெய் செல்லதுரை அவர்கள் ஒரு 5 நிமிடம். அடுத்து உச்சி தியானம். அதனால் ஒரு சின்ன உரையாற்றுமாறு செல்லதுரை, மெய் செல்லதுரை வாங்க. குருவே சரணம். நான் மனிதர்களாக பிறந்து இதற்கு முன்பாக சொன்னார், மனிதர்கள் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. முகத்தால், காலால், கையால், இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி வேறுபாடுகள் உண்டு, குணங்களும் உண்டு. மனுஷன் மனுஷனாக இருக்கானா? மனிதனாக பிறந்து விட்டோம், மனுஷனாக இருக்கானா? இல்லை. ஒருத்தங்கிட்ட பார்த்தா மிருக குணங்கள் இருக்குது. மிருகன்னு என்ன, ஒரு மாதிரியான மிருகங்களாக இருக்கானு. மனிதனாக பிறந்தவன் நாயாக இருக்கிறான், நரியாக இருக்கிறான், குரங்காக இருக்கிறான். இந்த மாதிரி பல வகையான மிருக குணங்கள். சரி, மனிதனிடம் மிருக குணங்கள் இருக்குது. சரி, மிருக குணம் மட்டுமா இருக்குதா?
இல்லை. ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெய்வீக குணம் அப்படின்னு இருக்கு. ஒருத்தருடைய முகத்தை பார்த்த உடனேவே இவன் வந்து பெரிய மகான் சொல்லலாம். இன்னொருத்தர் பார்த்தா என்னது, தெய்வத்துக்கு ஒப்பான கலையம்சம் பிறந்தவன். மனிதனாக பிறந்து தெய்வங்கள், மிருகங்கள், பறவைகள் இப்படி இருக்கான். மனுஷனாக பிறந்து மனிதனாக வாழணும். அவளாம் மனிதனாக பிறந்துட்டான், எப்படி மனிதனாக வாழ்கிறது? நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், தெய்வம் வேண்டாம், மிருக குணம் வேண்டாம், மனிதனாக பிறந்து விட்டோம், மனிதனாக வாழ வேண்டும். இதுதான் நோக்கம். அப்போ எப்படி மனிதனாக வாழலாம்? இந்த தியானத்தை பிடிங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்வடட்டும் நிர்வாகம்னு சொல்கிற. எத்தனை பேர் விவசாயத்தில் ஈடுபடுறீங்க? ஒரு வீட்டு முன்னாடி என்னது, சின்ன ஒரு விவசாயம் செய்யலாம், மரம் வளர்க்கலாம், செடி கொடிகள் வளர்க்கலாம், வேறு எது வேணாலும் போயிடலாம். நம்ம இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். எந்த துறையில் ஊழல் இல்லாமல் இருக்குது? எல்லா துறையிலும் ஊழல். ஏன்? இப்போ மனிதங்கிட்ட வந்துட்டு தெய்வ குணம், மிருக குணம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் பழைய இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இன்னும் பல இதெல்லாம் எடுத்து பாருங்கள், டிவியில் கூட போடுறான். என்ன நடக்குது? இந்த தெய்வீக குணம் உள்ளவனுக்கு, மனித குணம் உள்ளவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் என்ன செய்வானா, நான் அராஜகம் பண்ணுவான் அப்படின்னு என்ன செய்யறான், அரக்க குணம் படைத்தவன், மிருக குணம் படைத்தவன் இருக்கான் அல்லவா? அதுக்கு எதிர்மறை என்ன செய்கிறான், தெய்வீக குணம் படைத்தவன், அவன் வந்து நல்லவன். ஆனால் அவன் மட்டும் கம்மிட்டு இருக்கானா, இவனை ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பானே. இந்த மனிதன் மட்டும் எப்படி இருப்பானா, அமைதியாக இருப்பான். ஓகேவா? நான் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழணும் அப்படின்னாக்க இந்த தியான நிலையை கடைபிடிச்சா போதும். நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், முக்தியும் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம். மனிதனாக பிறக்கின்றோம், மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த பரஸ்பரம் வர வேண்டும். பரஸ்பரம் வந்தால் தான் நீ மனிதனாக வாழ முடியும். ஆக நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் தேவையா? இப்போ ஒரு சார் சொன்னார், திருப்பாவை பாடல். நான் ஒரு அபிராமியில் ஒரு பாடல் எதை மட்டும் கேட்குறோம், அதை மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவேற்றுகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதுவோர், கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீயிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத தந்தானமும் களையாத கீர்த்தியும் குறையாத வாழ்வுமோர் துன்பமிலா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதய பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலை ஆளி அறுதியில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீச ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. அதாவது இந்த தியானத்தை கடைபிடிச்சோம்னா இங்கே வந்து சேர்ந்துட்டிங்கனாக்க நீங்கள் அதை விட்டாலும் அது உங்களை விடாது. இது என்னுடைய அனுபவம். நீங்கள் நல்லா தியானம் பண்ணி வந்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு வந்து அது உங்களை எழுப்பிடும். சரிங்களா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் மனிதனாக மிருகமாக இருக்க வேண்டாம், தெய்வீகமாகவும் இருக்க வேண்டாம், மனிதனாக மட்டும் வாழ்ந்தால் போதும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்வடட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.
சந்தோஷம். சுவாமிஜி ஜெயந்தி விழா இன்னைக்கு. சுவாமிஜி வந்து யுஎஸ்க்கு வந்தப்போ சில நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். அங்கே வந்தப்போ அங்கே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இங்கே தியானம் பண்ணுறதுக்கு, அதனால் அங்கே இடம் பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலாக வீடு அப்போ நாங்கள் தெரியல, இங்கேருந்து போனப்போ ஒரு இடத்துல எடுத்தோம். அப்போது ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி எடுத்துட்டிங்களா வீடு அப்படின்ட்டு. எடுத்திருக்கோம் சாமி, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா. எல்லோரும் இருக்க முடியுமாப்பா அப்படின்னாங்க. அப்போது சுவாமிஜி அந்த வசதி எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் சாமி அப்படின்னு சொன்னோம். அப்போது அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கும்பா அந்த பக்கம், அங்கே பாரு இடத்த அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த பக்கம் நாங்கள் இருந்த ஊருக்கு கொஞ்சம் தூரம், ஒரு 40-50 மைல் தாண்டி அங்கே வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்தது. ஸோ அந்த இடத்துல போய் இடத்தெல்லாம் இது வீடு பார்த்துட்ருந்தோம். வீடு இருக்கிற மாதிரி சுவாமிஜிக்கு வசதியாக எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி அப்படின்றது கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல, அதுவும் 3 மாதம்தான் எடுக்கணும் அந்த வீடு, அது 1 வருஷம்தான் கொடுப்பாங்க அங்கே. அதனால் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீடு எதர்ச்சியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. அந்த இடத்துல வந்து சுவாமிஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வசதிகள் எல்லாம் வந்து அங்கே பாத்ரூம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தண்ணி அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வசதி அவங்களே பண்ணி கொடுத்து இது பண்ணாங்க எல்லாத்தையும். அப்புறம் வந்து இங்கே சுவாமிஜி வந்தாங்க. அங்கே வந்தப்போ அங்கே சில உணர்வாளர்கள் இருக்காங்க. அப்போ வந்தப்போ அவங்க வந்து பார்த்தாங்க சுவாமிஜியை. பார்க்கும்போது சுவாமிஜி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வராது அப்படின்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு சுவாமிஜி வீட்டுக்குள்ளே தண்ணி வராது அப்படின்னு சொல்கிறாரு, நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல எங்களுக்கு, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழித்து பார்த்தா 100 வருஷம் அந்த இடத்துல தண்ணி மழை அந்த மாதிரி வந்ததே இல்லையா. மழை அவ்வளோ மழை, ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட், லைக் தண்ணி எங்கே இருக்குது ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு இது வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க டோர்ஸு அதெல்லாம் சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் சுவாமிஜி முன்னாடியே சொல்லியிருக்காரு, கவலைப்படத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வராதுன்னு. ஆனால் அவங்களுக்கு அது அப்போ புரியல. அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சீல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சீல் பண்ணாங்க. அப்புறம் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வரல, நாங்கள் இருந்த இதெல்லாம் வரல. பட் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கெலாம் போயிடுச்சு தண்ணி. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்க வந்து, இப்போ தான் சாமி புரியுது நீங்கள் அப்போ சொன்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுவாமிஜி சொன்னாங்க, தியானம் பண்ணுங்க, சபையோட இதை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினாக என்னென்னா, நம்ம இந்த விழாக்கோ இந்த மாதிரி வர்றது அப்படி போகிறது அப்படின்றது இல்லாமல் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறது லைக் நிம்மதி வாழ்க்கையில் இல்லறாத்தாளுக்கு லைக் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு 2 வேளை பண்ணலாம், பொதுவானது. அதையும் தாண்டி உள்ளே போய் நம்ம வந்து நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுறதுன்றது பத்தாத இது. அதையும் மேலே சாமிஜி சொல்லியிருக்காங்க, எப்போதும் உணர்வோடு இருக்கணும், ஒவ்வொரு செயல்லையும் உணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு. அதையும் செய்தால் தான் நம்ம இன்னும் ஆழ்ந்து உள்ளே போக முடியும். சந்தோஷம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் பொன் சிரிப்பு, உலக மக்களின் முகங்கள், வளர்க ஆன்மீகம்,
வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம். அடுத்த நிகழ்வாக சுவாமிஜி வாழ்க்கை வரலாறு காணொளி, அடுத்து அதைத் தொடர்ந்து சுவாமிஜியோட அருளுரை. எல்லோரும் ரொம்ப கவனமாக இதை இருத்தி வச்சுக்க. இந்த நாள் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. இந்த நாள் அவர் சொன்னாங்க, அதில் சண்முகராஜா சொன்ன மாதிரி அந்த கும்பமேளான்னு சொல்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வில் அந்த விஷயத்தை கணித்து தான் எழுதுகிறாங்க. அந்த பவர் இருக்குது தான் செய்யுது. தென்கைலாயன்னு சொல்லக்கூடிய இங்கே கோவையில் வந்து அந்த அந்த இடத்துல அந்த கிரகத்தில் அந்த அலைகள் இருக்குது தான் செய்யுது. அந்த நேரத்தில் இருக்குது, அதை கணிச்சு தான் சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு இருக்குது. ஆனால் எப்போவுமே அது வரணுமா, எப்போவும் அந்த கங்கை உங்கள்கிட்ட இருக்கணுமா, கங்கையில் எப்போ குளிக்கணுமா அப்படின்னா அது அந்த வாரணாசி நமக்குள்ளே இருக்குதுங்கிறார். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஏன் வெளியே தேடுறேங்கிறார். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் நம்மளுடைய கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிற மகான்களுடைய திருவடி ஒட்டி நம்ம நடப்போம். சந்தோஷம். ஒரு ஆன்மீக சபையை நடத்திக்கிட்டு போகணுன்னா அதுக்கு அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். பரஞ்சோதி ஞானவழி யஜ்ஞபீடம் அறக்கட்டளையை வந்து இதுகாரம் நடத்திக்கிட்டு வர இந்த ட்ரஸ்டிகள் மூலமாக நல்லா நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நிர்வாகங்கள் அவர் ஞானாசிரியர் ஜெயபால் அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள். குருவே சரணம். இந்த தேர் ஜெயந்தி விழா அப்படிங்கிற அந்த தேர் எல்லார் மனிதர்களும் போல பிறந்து இறந்து தன் கடனை முடிச்சுட்டு போகிறவங்க இல்லை, நிலையான ஒரு உள்ளவங்களுக்கு தான் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். திலீப் ஐயா சொன்ன போல் அந்த தேர் அன்று ஒரு விவசாய கூடத்தில் துவங்கப்பட்டு இன்று வரை இழுக்கப்பட்டு நம் உணர்வாளராகிய அன்பும் விசுவாசத்தாலே நிறைவாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில கருத்துக்கள். சாமிஜியின் வாழ்க்கை வரலாறை கவனித்து பார்த்தோம். 7ஆம் வகுப்பே படித்தவர். நிறைய பேர் படிச்சுட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்போம். ஆனால் 7ஆம் வகுப்பே படித்தவர், தமிழே தனக்கு வராத நிலையில் இருந்தவர். ஆனால் பக்தியாலும் விசுவாசத்தாலும் பல சன்னியாசிகளையும் கொண்டு வந்து அவர்களிடம் இருந்து எதை கற்றாரோ தெரியவில்லை. 27 வயதிலே முழு ஞான நிலை. தன் பூஜை அறையில் நான் என்கின்ற ஆத்ம விசாரத்தில் நிறைவு நிலை. அத்தோடு அல்ல, அவர் முன்வரும் 2 கண்களை நோக்கிய பயணம். அதுவே 1963 பரஞ்சோதி மகான் உபதேசம் கொடுத்த பின்பு நீ தேடிக்கொண்டிருந்தாயே இதோ பார் என்று பார்த்த அந்த கண்கள். இப்படி அவை பயணத்தில் நிறைய எங்களுக்கும் பங்கு கிடைத்தது என்பதை சொல்லிக்கொள்வதோடு அல்லாமல், ஞானாசிரியர் கிரி சொன்னார் அல்லவா, அமெரிக்க நாட்டிலே போய் இறங்கி அன்றே கீழே விழுந்து வலதுகால் முட்டி கப்பு உடைந்து போய்விட்டது 2ஆக. சாமிஜியின் கையை வைத்து தடவும் பொழுது அந்த கப்பு 2 துண்டாக இருந்தது. அந்த நிலையிலும் அவர் எடுத்துக்கொண்ட பணியில் சிறிதளவும் தொய்வின்றி செயல்படதை கண்டோம். அத்தோடு அல்ல, இப்போ கிரி சொன்னார் அல்லவா, வெள்ளம் வரும் உள்ளே வராதென்று. அமுதனின் தங்கை பாரதி, முதியோர்களெல்லாம் கவர்மெண்ட் வந்து டேக்கப் பண்ண போகிறது ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாசப்படியில் 1 இன்ச்சு தான் தண்ணி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, உள்ளே வரதுக்கு இருக்குது. நாங்கள்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம், கூட ஸ்வேதா, நான், பூமாலாம். சாமி வந்து அப்படியே எங்களை பார்க்குறாரு. நம்ம போனோம்னா திரும்பி வர மாட்டோம்பா அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு அதிர்ச்சியான சூழல். ஆனால் மாலதி நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன சொன்னாரெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ தான் சொல்கிறார் கிரி. ஆனால் அன்றைக்கி 2017 என்ன சொன்னாருன்னு கூட தெரியாது. ஆனால் சொன்னாருன்றது மட்டும் தெரியும். அவர் சொன்னதெல்லாம் வேதம் தான்றதை
எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உணர்ந்தோம், எத்தனையோ சந்தர்ப்பம். சமீபத்தில் ரமணருடைய ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது கூட சாதா அருணாச்சலா ஏவி சாத்விக் சொல்கிறார், ஒரு சத்சங்கத்தில் ஒரு ஞானி பேசுகிறாருன்னா யாரோ ஒரு நபர் கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லப்படுற பதில் யாருக்கு அதெல்லாம் எட்டுதோ அதெல்லாம் வேதம், அவர்களுக்கான பதில். இப்படி சாதாரணமாக ரொம்ப எளிமையாக நம்மளோட இருந்து இதுதான் உண்மை, இதுக்கு அந்நியமான சத்திய பொருளை உன்னால் காண முடியாது பார் அப்படின்னு பரம்பொருளாகவே பக்கத்தில் இருந்து வாழ்ந்து காமிச்சார். அத்தோட அல்ல, இன்னொரு நிகழ்வையும் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சாமிஜி எழுதின சிவபுராணம் வாசிக்கப்பட்டது. அன்றைக்கு காலையில் வாசிக்கும் பொழுது ஞானாசிரியர் வனிதாமா ஒரு பதிகத்தை வாசிக்கிறாங்க. என்னை போக்குவாய் புகுவிப்பாய் நின் தொழுமின் அருள் செய்வாய். வாசிக்கவே முடியல அவங்களால. அதுலேருந்து திருப்பி ஞானாசிரியர் சண்முகராஜா மீட்டெடுக்கிறாரு. திருப்பி அந்த வாசகத்தை அவங்க படித்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது எங்களாலெல்லாம் அதுலேருந்து மீளவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் எடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இது தான். அவங்க எதை உணர்ந்தாங்களோ தெரியலை. என்னை போக்குவாய் புகுவிப்பாய் நின் தொழுமின் அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட இருக்க ஆசைகள் எல்லாம் என்கிட்ட போக்கணும், என்னுடைய தேவையற்ற சிந்தனைகள்லாம் என்னிருந்து போக்கணும். புகுவிப்பாய் அப்படின்னா உன்னுடைய வைராக்கியமான இந்த தியானத்திலையும் உன்னுடைய சேவையிலையும் நீ விட்டு சென்ற பணிகளையும் என்னையும் புகுத்து நின்னருள் செய்து உன்னிலிட அடைய கடைவாய் அருள் செய்வாயின்னு கேட்குறாரு. அந்த பதிகத்தில் அவர் எழுதுகிறாரு, தீவிர வைராக்கியமும் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உலகப் பொருள்கள் என்னை வெண்டிடாமல் இந்த பொருள் இச்சையிலிருந்து என்னை விலக்கி, மீனை தூக்கி தரையில் போட்டால் துடிக்குமே அது மாதிரி உன்னையே வந்து அடையணுங்கிறதுக்காகவே என்னை இந்த பிறவியை கொண்டு செலுத்துவாய் அப்படி என்று கேட்டுக்கொண்டு அத்தனை உணர்வாளர்களுக்கும் சத்திய பொருளாகிய ஞானத்தை வாரி வழங்கி சென்ற ஞான ஒளி மகான் வழிபற்றி நமது கடமையாக செய்து முடிப்போம். நமக்கும் பற்றின்றி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டுவதும் யாதனும் உண்டென்றால் அதுவும் உந்தன் அறிவன்றோ. அப்பர் சாமிகள். எத்தனையோ ஞானியர்கள் எத்தனையோ மகான்கள் பிறந்த இந்த நாட்டிலே ஞான ஒளி மகான் 27 வயதிலே ஞானம் அடைந்து 2014 ரமணாசிரமத்தோடைய ரமணருடைய பிறந்த ஊர் திருச்சுழி போயிருக்கேன். அந்த வீடை வந்து அவங்க தகப்பனார் வந்து இழந்து போய் அந்த வீடை இன்னொருத்தருக்கு வித்துடுறாங்க. ரமணாசிரமம் அதை எடுத்து அதை இப்போ பாதுகாத்துட்டு வருது. அடுத்த நிகழ்வாக அவங்க சித்தப்பாவோடைய மதுரையில் இருக்க தெற்கு வாசலில் இருக்க ரமண ரத்திரத்துக்கு போயிருக்கேன். அங்கே மரணம் அனுபவப்பட்ட அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்து சாமிக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஞானம் அடைஞ்ச இடம் எது அப்படின்ட்டு. நீ அம்மாட்ட போய் கேள் அப்படின்றார். கூட்டு போய் பழைய வீட்டில் இருக்கிற ஒரு அறையை காமிச்சாங்க. அந்த இடத்துல இருந்து மீளவே முடியல. ஆனால் அதுதான் சத்தியத்தோடைய சொரூபங்கிறத உணர முடிஞ்சுது. அதனால் வந்து எப்படியோ பல இடங்களில் நாமெல்லாம் பிறந்து வளர்ந்துருந்தாலும் ஒரு பேரறிவான ஒரு பொருள் பரம்பொருளோடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு நிகழ்வு, கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் ஒரு முறை சாமிக்கு வந்து தொண்டையில் பேச்சே வரல. ஒரு பரத்வாஜ்னு நம்மளுடைய நேச்சுரோபதி டாக்டர், அவர் வந்து கொடுமுடியில் நடராஜன்கிட்ட போய் பஞ்சகாவியம் வாங்கினோம் அப்படின்றாரு. அங்கே போய் வாங்கின்னு வந்துட்டு சாமிகிட்ட கொடுக்கும்போது நடராஜன்கிட்ட போய் பேசும்போது சொல்கிறாரு, பரஞ்சோதி ஞானொளி மகன் எனக்கு நல்லா தெரியும், நான் அவரோட சபையை எங்கே வச்சு நடத்தினேன், நான் ஒரு குரு பதவியாளர், பாலசுப்ரமணியம் இங்கே இருந்திருக்காரு, திலீப்லாம் வந்திருக்காரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறார் இவர், ஆமாப்பா இப்படி நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம், தப்பலாம்புலியூர் அப்படி எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே வருவார். அது எந்த நேரத்துலேருந்து எந்த விஷயம் வெளியில் வரும்னு தெரியாது.
ஆனால் கேட்க கேட்க அசைப்போட்டு மாதிரி தான் இருக்கும். நாமெல்லாம் தயாராகணும். என்னென்னா வரும் நூற்றாண்டுக்கு அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை தொகுப்பாக எழுதி ஒரு குழு இருக்கிறோம். அந்த அமைக்கப்பட்ட குழுவுக்கு அனுப்பணும். அதை ஞானாசிரியர் சண்முகராஜா தான் முன்மொழிஞ்சார் கடந்த முறை மீட்டிங்கில். 100வது ஆண்டு ஜெயந்தியை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்ட்டு அவரே அந்த பொறுப்பெடுத்து செய்யுமாறு வேண்டுகிறேன். அதே சமயத்தில் ஏன் இவ்வளவும் ஏற்படுத்திட்டு போனாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம தேடணும். யாருக்காக ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தேடணும். கயப்பாக்கம் கலாபீடத்தில் ஐக்கியமாவன்னு 2016 ஏன் டாக்குமெண்ட் பண்ணாங்க? எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு அறிவுக்கு எட்டாதது. ஏன் அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் சம்பவிச்சிருக்கும். எனக்கே கூட ஒரு நாள் உனக்கு மான அவமானம் இருக்கான்னு கேட்டார். காலையில் 6 மணிக்கு நடராஜன் இருக்கார், ஞானாசிரியர் நடராஜன். சென்னை ஆசிரமத்தில் படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி நிற்கிறாரு. இந்த கேள்வி முதல் கேள்வியாக வருது. நான் ஏதோ நினச்சிட்டு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நடராஜன் இந்த பக்கம் நிற்கும் பொழுது அந்த பாட்டை பாடு அப்படின்றார். அவர் நந்தனாலிருந்து மானாதி மான விட்டு தானாகி நின்ற பிறகு சேனாதிபதி போல கூடுமே, ஞானாதிபதி சேருமே அப்படின்றார். இங்கேயும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். என்னென்னா, நான் ஜெயபால் அல்ல. ஜெயபாலை எத்தனை தூற்றினாலும் பேச்சினாலும் இந்த உடம்போ இந்த மனதோ பாதிக்கப்படுவது அல்ல. அன்னைக்கு பாடம் ஆரம்பிச்சது எனக்கு. எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், அத்தனையும் ஏன் அப்படின்னா, துன்பப்புடம் இட்டு தூயவனாய் ஆக்கி நின்னை தங்கமே ஆனாலும் தணலில் இட்டாதான் அது மாற்றம் அடையும் அப்படிங்கிற போல் நமக்கான வாய்ப்புகள் தான் துன்பங்கள். அதனால் எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுலேருந்து நழுவாமல் நாம் எல்லாம் இன்னும் எவ்வளோ தூரமோ மீனாவோட பாலாஜி, ஜெயராஜ் இது மாதிரி அடுத்த ஜெனரேஷனையுமே நான் பார்த்தேன். அதுக்கடுத்து வர ஜெனரேஷனையும் சாமிஜி பார்த்துட்டு போயிட்டார். அதனால் இந்த பரஞ்சோதி பரம்பரைக்கு தொய்வில்லை. பரஞ்சோதி மகானை பார்த்தவர்கள் இருக்காங்க. பரஞ்சோதி மகானுடைய ஊர்லேயுமே பயணித்தாங்க சாமிஜி. அவர் போய் சுத்தாத இடங்களே இல்லை. காஞ்சாபுரம் பண்டார குகையில் போயிட்டார். அன்றைக்கி தேதிக்கான நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். எல்லா நிகழ்வுகளும் அவர்களுக்கு உட்பட்டதே. நாம் செய்கிற செயல்கள் கூட அவர்களால் தான் நடத்தப்படுகிறது. அதனால் இந்த நிகழ்விலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு வைராக்கியம், என் சுயநலம் அல்லாது என் ஆசிரமத்துக்காக நான் செஞ்சேன்னா நான் சிறப்பாக வாழ்வேங்கிற எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. 100% அர்ப்பணிப்பு உணர்வோடு நான் செய்தேன்னா 2004 எனக்கு சொல்கிறாரு, என் வேலை நீ செய்தால் உன் வேலை தானாக நடக்கும் பார் அப்படின்ட்டு. அது கூட சென்னை ஆசிரமம் கட்டும் பொழுது நடத்திக்கிட்டே காமிச்சிட்டு வந்தார். அப்படியெல்லாம் நடத்தி காமிக்கப்பட்டு பக்கத்தில் இருந்து பார்த்த நான் கூட சலனப்படைவதோ சந்தேகப்படுவதற்கோ இடமில்லை. அதே தான் இந்த வாழ்க்கை முறை. அதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு இந்த பிறவியின் உயர் நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும். உயர் நோக்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வாழ்வின் நோக்கம் நிம்மதி தான். இங்கே இருங்க எந்த பொருள்களும் இட்டு தள்ள போகிறதில்லை. அதனால் பை சான்ஸ் பரஞ்சோதி ஞானவழி மகான் நிலவி இருக்கக்கூடிய கயப்பாக்கம் பீடத்தில் தங்குவதற்கு வசதிகள் இருக்கிறது. அங்கே தான் நான் தங்கியிருக்கேன். நிறைய பேர் வரணுங்கிற எண்ணமும் ஏக்கமும் இருக்க தான் செய்கிறது. அவரை பார்த்த உணர்வாளர்கள் நிச்சயமாக அதிலேருந்து விலக முடியாது. ஆனால் இன்றைய உணர்வாளர்கள் பலரும் வரதான் செய்கிறாங்க. அதனால் இந்த பயணத்தினுடைய இன்றைய நிகழ்வில் இருக்கோம். அதே மாதிரி இந்த 100வது ஜெயந்தி சண்முகராஜா முன்னெடுக்கணும். அதே மாதிரி எல்லா ஞானாசிரியர்களும் நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்கணும். நிர்வாகம் என்பது சாமிஜியால் ஏற்படுத்தப்பட்டதானே ஒழிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் இங்கே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நேராக கேட்டால் நிச்சயமாக எல்லா புத்தகத்தையும் திறந்து காமிக்க தாங்கள் தயாராக இருக்கோம். அதில் எந்த ஒளிவு மறைவுக்கும் இடம் இல்லை. காரணம் காலத்தில் வென்ற செயல்களை நாங்கள் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அமெரிக்கா சொல்கிறோமே, அடுத்த ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். லண்டனில் மைதிலி ராஜ் 2018 பயணம். அமெரிக்காவிலேருந்து கிரி வராரு. அந்த பயணம் முழுக்க சாமிஜிக்கு உடம்பு சரியில்லை. எனக்கே ஒரே சந்தேகம், இந்த பயணம் அவசியமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு சீடருடைய உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் மட்டுமே அவர் பயணம் பண்ணுறார். அந்த மைதிலி ராஜை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அவங்க எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றாங்க. திரும்பவும் கேட்குறாரு, வேணான்றாங்க. திரும்பவும் கேட்குறாரு.
அப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஷாப் வேணும், கவர்மெண்ட் கொடுக்குற ஷாப் வேணும்னு கேட்குறாரு. நடக்கும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவங்களுக்கு உடனே அடுத்த கேள்வி, என் பையனுக்கு அப்படின்ட்டு. அவன் 6 வருடம் படுத்தி தீட்சை எடுப்பான்றாரு. சின்ன பையனை காமிச்சு கேட்குறாங்க, 2 வருடத்தில் தீட்சை எடுப்பான் அப்படின்றாரு. ஆனால் அவன் 2 வருஷத்தில் தீட்சை எடுத்துட்டான். இன்னொருத்தன் 6ஆவது வருஷத்தில் இருக்கிறான். அப்போ சொல்கிறாங்க மைதிலி, அண்ணே சாமி சொன்னார் இன்னும் நான் 6 வருஷம் இருப்பேன்ட்டு, நீங்கள் மறந்துட்டீங்களோ அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு பெரிய கவனம் இல்லை அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் கிரி சொல்கிறார், நம்ம தான் கொஞ்சம் தவற விட்டுட்டோம்னா இன்னும் 6 வருஷம் இருந்திருப்பார் சாமி. அப்போனா அதுவே தான் அவர் செயல் தானே இருக்கணும், நம்ம என்ன பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு ஷாப் கிடச்சி அங்கேருந்து வெம்புலின்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க. அந்த கிராமத்துக்கு போகும்போது சாமி இருக்கார். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிராமத்தில் ஒரு ஷாப் கிடச்சிருக்காருன்னு. அவளை போக சொல்லாங்க அப்படின்றாரு. 2018 போகிறாங்க. 2021 பீக் கொரோனா. அவங்க இருந்த வீட்டுக்கோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 6 வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க இன்றைக்கி. போன வாரம் பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் உயிரோடு இருக்கதே ஒரே காரணத்துக்காக தான், ஞானொளி மகன் இட்டு சென்ற பணியை செய்தே முடிப்போம், ஸ்ரீலங்காவில் கூட நாங்கள் சபை ஆரம்பிப்போம். நான் சொன்னேன், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு எங்கே திட்ட போகுதுன்றீங்க, நாங்கள் எல்லாம் இன்னும் அப்படி தான் இருக்கோன்ட்டு. அதனால் நம்ம இன்றைக்கு கூட எத்தனை நோய்கள்லேருந்து மீண்டவங்களை பார்த்துருக்கோம். நம்ம ஆசிரமத்துக்கு வந்து எத்தனை துன்பத்துலேருந்து மீண்டவங்களை பார்த்துருக்கோம். அதனால் அவர் பாதத்தை படிக்கணும் அப்படின்றது இல்லை இருக்காருங்கிறத விட, எல்லா சபைகளுக்கும் எல்லாரும் பயணிக்கணும். எல்லா விழாக்களையும், இந்த ஜெயந்தி விழா கூட வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது, இதை தெளிவாகவே மறுவரும் செய்வோம். அதே மாதிரி ஐக்கிய தினமும் முக்கியமானது, அதையும் செய்வோம். அவரே விட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரே ஒரு விழாவை தான் நடத்தணும் அப்படின்றது. நம்மளாம் ஒன்று கூடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தாண்டிய விஷயத்தை நாம் செயல்படுத்துறதுக்கு நமக்கு தெரியலை. இன்னும் கூடி பேசினா கூட இதில் ஒரு திருப்தி இருக்குது. இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கோம், இதில் ஒரு திருப்தி இருக்குது, இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, இதில் ஒரு நெகிழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதனால் வந்து இந்த வாய்ப்பு தான் நல்வாய்ப்பு. அதுலேயும் நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அவரோட விஷயங்கள் தான். நமக்கு தனியாக ஒரு ஆசைன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா உணர்வாளர்களுமே இதை உண்மைன்னு புரிகிறத விட திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் நிறைவு அறிவிப்புகள் அப்படிங்கிறது என்னென்னா, மே 2 விழாவை பொறுத்த மட்டுக்கு எந்த சபையில் நடத்தணும் இன்னும் பேசி முடிக்கப்படலை. அதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் பேசிட்டு சொல்கிறோம். அடுத்த ஆகஸ்ட் விழாவும் அதே மாதிரி. அதே சமயத்தில் தஞ்சாவூர் வைத்தியரை வந்து சாமிஜிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு தஞ்சாவூர் வைத்தியர்கிட்டருந்து நிறையா சாமிஜியை கூட மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க. அவரை வச்சு பப்ளிக்கில் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம் காஞ்சிபுரத்தில் கடந்த முறை. அவரை வச்சு கூப்பிட்டு பேசணும்னா பப்ளிக்லேருந்து 200 பேருக்கு மேலே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி 200 பேருக்கு இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த சாமிஜி இருக்க காலத்தில் 2-3 முறை நிகழ்வு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வருடத்துலேருந்து தொடர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதே சமயத்தில் எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பரஸ்பரமாகவும் அதே சமயத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் எல்லாமே சாமிஜியால் ஏற்படுத்தப்பட்ட 2 கண்கள் தான் இந்த வளாகங்கள் எல்லாமே. அவர் இந்த இடத்துல உட்காந்து பூமி பூஜை போட்டதுலேருந்து எல்லா நினைவுகளும் அசை போடுற மாதிரி நமக்கு எல்லார்ட்டையும் இருக்குது. இதை ஏற்படுத்தி வச்சு போடான்னா யாரோ ஒரு தனியோர் இல்லை. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சேவைக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய டைட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லாரும் கலந்து ஆலோசித்து எக்காரணத்தை மட்டும் கவர்மெண்ட்டோட சட்டத்திட்டங்கள்லேருந்து முரண்பட்டு செயல்பட்டோம்னா நமக்கு துன்பங்கள் வரும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு 85% சர்வீஸுக்கு தான் பயன்படுத்தணும், 15% மட்டும்தான் நம்மளோட நிர்வாகத்தன்மைக்கு தேவை. இதை கவர்மெண்ட் வந்து ரொம்பவே டைட் பண்ணி பார்க்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஷை ஹேண்டில் பண்ணாமல் அக்கௌண்ட்டுக்குள்ள அனுப்புங்க. அப்படி அக்கௌண்ட்டுக்குள்ள அனுப்பிச்சா ஈஸி கிரெடிட்டர்ஸ் இருக்கும், ATG எக்ஸம்ஷன்ஸ் யூனிட் வரும். சேவை அமைப்பு அப்படின்னா கவர்மெண்ட் ஒத்து பார்க்குது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ராமலிங்க வள்ளலாரோடைய ஒரு பில்டிங் விழுப்புரத்தில் 8000 சதுரடி இருக்க பில்டிங் வந்து கவர்மெண்ட் எடுத்துருச்சு. காரணம் கணக்கு வழக்குகளில் இருக்க பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். இன்னொரு இடத்துல நடக்கிறத பார்த்து தான் நாம் கற்றுக்குறோம். நம்மளோட சபைகள் வந்து எல்லா பக்கமும் கிளை பரப்பியிருந்தாலும் இப்போ நம்மண்டி, கயப்பாக்கம், சென்னை, ஈரோடு, காஞ்சாபுரம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை தாண்டி இதுக்கான சட்டத்திட்ட நுணுக்கங்களையும் சார்ந்த கேஸ்கள் இருக்குது. நம்மண்டிலையும் கேஸ் இருக்குது, சென்னை ஆசிரமத்துலேயும் கேஸ் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் கேஸ் இருக்குது. எல்லாத்தையும் நிர்வாகம் தான் கையாளுது. காரணம்
அவர் நடத்துகிறாருங்கிற ஒரே துணிச்சலோடு தான் செயல்படுறோம். யதார்த்த துணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் செயல்படுறோம் ஒழிய எங்களோட அறிவில் நாங்கள் செயல்படலை. அதனால் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதே சமயத்தில் தகுந்த ஆலோசனைகள் தரணும். நேற்றைய ஒரு ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, காஞ்சாபுரத்தில் 24.5 சென்ட் இடம் இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இடத்த வாங்கிறதுக்கு முற்பட்டால் கொடுக்கலாம். காரணம் பாதுகாக்க முடியல, இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அதனால் அணுக்கா அதில் ஒன்றை எடுப்பாங்க. அணுக்கா தகவல் சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சாபுரத்துலேயே சாமிஜி ஒரு விழா நடத்தினார். காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் செய்யலை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் யாருமே காஞ்சாபுரம் பக்கம் போகல. 2008 விழா நடந்ததுக்கப்புறம் ஒரு 4 முறை தான் போயிருக்கோம். நானே 4 முறை தான் போயிருக்கேன், மற்றவங்க யாருமே போக கிடையாது. ஆனால் பார்க்காத பயிர் கெடுங்கிற கதை தான் இங்கே இருக்கிற உண்மை. அதனால் இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிற சூழ்நிலை. அதனால் எல்லோரும் அதில் ஈடுபாடு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, குருவே சரணம். சந்தோஷம். குருவே சரணம். சாமிஜியின் ஜெயந்தி விழா சிறப்பாக அனைத்து உணர்வாளர்களுடனும் மூத்த ஞானாசிரியர்களுடனும் எல்லா சபைகளிலிருந்தும் வந்திருக்கும் எல்லோருடனும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சாமிஜியுடைய ஜெயந்தி விழா சாமிஜிக்காக அல்ல, நாட்டத்திற்காகவும் நம்முடைய மேல்நிலைக்காகவும் செல்வதற்காகவே இந்த ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி சாமிஜியின் ஜெயந்தி விழா அனைத்து சபைகளிலும் சிறப்பான அன்னதான சேவையுடன் நடைபெற்றது. அன்று முழுவதும் அதை பார்ப்பதற்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இந்த சேவை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த 21ஆம் தேதி. ஏனென்றால் சுவாமிஜி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது யாராவது வந்துவிட்டால் அந்த நேரத்தில் சாப்பிடாமல் யாரையுமே சுவாமிஜி அனுப்பினதில்லை. அப்படிப்பட்ட அந்த சிறந்த அன்னதான சேவை அன்று எல்லா சபைகளிலும் சிறப்பாக நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும். என்னடா இது ஏதாவது கிடைக்கும் என்றால் எல்லாரும் போயிடும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது என்ன போகுது? இதையே தான் போதி மரத்துக்கடியிலிருந்து புத்தர் ஞானம் பெற்று எந்திரிச்சு வந்த உடனே எல்லாரும் உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடம் இந்த இடம். அப்படி நம்மிடம் தேவையில்லாததெல்லாம் போய்விடக்கூடிய இடம். நமக்கு தேவையான அந்த நிலையான நிம்மதி அதை அளிக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இது மாதிரி நாம் இருக்கக்கூடிய இந்த இடம். இங்கு வந்திருக்கும் அனைவரும் அவர்களோடு வந்திருக்கும் எல்லோருமே மிகவும் பாக்கியம் செய்தவர்களாகவும் இதை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வோம். சுவாமிஜி எல்லா காலங்களிலும் நம் பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி இந்த இடத்திலே நாம் எல்லோருடைய சந்தோஷங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். எல்லோருக்கும் மதிய உணவு சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லோரும் உணர்வோடு அமைதியாக செல்லலாம். சந்தோஷம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில், வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.